Dear students, biostatics class பொறுத்தவரை concentration very important. Okay? புரிஞ்சிட்டீங்களா? இந்த ஃபார்முலா பொறுத்தவரைக்கும் எல்லாரும் ரொம்ப கவனமா கவனமா சினிமாவுக்கு கூப்பிடுறானோ இளையராணி சார். நான் வேணா சேரை தூக்கி கார்டன்ல போடுறேன், 2 பேரும் ஃப்ரீயா உட்கார்ந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கீங்களா? வேணாம் சார், உங்களுக்கு எதுக்கு சார் சிரமம்? சிரமமா? அவன் வெளியே நின்று லைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான், நீ உள்ள உட்கார்ந்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்க. இத பாக்குறதுக்கு தான் அரசாங்கம் எங்களுக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்காங்க இல்ல? உன்னை எல்லாம் ஒழிச்சு கட்ட வேண்டாம். டேய் முட்டகண்ணி எந்திரி. அங்க என்ன மோனங்கற? ஐ அம் வெரி சாரின்னு சொன்னேன் சார். யாரு நீயே? அதுவும் என்கிட்ட இப்ப சார் நான் வெளிய போணும் அவ்வளவுதானே சார்? ஓ மொகரகட்ட, அதுவும் நீ தான் முடிவு எடுப்பியா? இப்ப நான் சொல்றேன், நீ வெளிய போ. வெளிய போ. சாஸ் ஒரே ஒரு நீ வேலைய விட்டு ஆள பாரு. இன்னைக்கு எனக்கு சொந்த அஷ்டமா போல இருக்கு. அட வாயா, எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதா இருக்கு. மாலாட்ட இருந்து போன் வந்தது சார். வந்துருச்சுனா கொடுக்க வேண்டியதானே? எனக்கு வந்ததுன்னு சொன்னேன் சார். என்னாச்சு? காலையில மாலா தாத்தா பாட்டிக்கு 80ஆம் கல்யாணம் சொன்னேன்ல, அந்த கல்யாணம் நல்லபடியா நடந்த சந்தோஷத்திலேயே 2 பேரும் செத்து போயிட்டாங்களா சார், செத்து போயிட்டாங்க. அதை நினைச்சு மாலா ஒரே அழுக சார். உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாச்சு இல்ல? காலையில கல்யாணம் பண்ணி வச்சுட்டு சாயங்காலம் கொண்டுட்டேடி, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? நானும் இதே கேள்விதான் சார் அவகிட்ட கேட்க போறேன். இளையராணி இன்னைக்கு எத்தனை பேரை கொன்னா? போன குடுக்கல, நான் உன்னைய கொண்டுருவேன். நம்புங்க சார், ஈவினிங் கண்டிப்பா போன் கொடுத்துருவேன் சார். உங்க மேல சத்தியமா சாரி சார், என் மேல சத்தியமா சார். இப்பதான் சார் அந்த ப்ரொஃபசர் கேண்டீனுக்கு பொறுக்கி திங்க போயிருக்கு. அந்த ஆள் வெளியே போனாதான் சார் நான் உள்ள போக முடியும். சார் நீங்க போங்க சார், நான் ஈவினிங் குள்ள கொண்டு கொடுத்துறேன் சார். ஒரு வாட்டி சொன்னா செய்வேன் சார். நம்பிக்கை தான் சார் வாழ்க்கை தான் சார். நம்பி கன்ஃபியூஷன் இருக்கு சார். மஞ்ச சட்டை நம்பியா? பட்டுக்கோட்டை தாலுகாவை சேர்ந்த விவசாய சங்க தலைவர் கோவிந்தராஜ் மூரியர் என்பவரால் மேற்படி தாலுகா கோவிலூர் கருணாகரன் என்பவருக்கு எதிராக தொடுக்கப்பட்ட பொதுநல வழக்கின் தீர்ப்பம்சம். பிரதிவாதி கருணாகரன் நடத்தி வரும் இறால் பண்ணை மூலம் வெளியேறும் மாசு மற்றும் திடக்கழிவுகளால் நிலவளம் ஒரு மனுஷன் எத்தனை நாளைக்கு தான் ஒளிஞ்சு வாழ்றது? இதுக்கெல்லாம் சேர்த்து இன்னைக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். ஏதாவது ஐடியா வச்சிருக்கியாடி? இல்லடி. அப்புறம் எப்படி சமாளிப்ப? அவன் மூஞ்சி பார்த்தாலே ஐடியா ஆட்டோமேட்டிக்கா வரும்டி. அதை வச்சு நான் எப்படி சமாளிக்கிறேன்? சார் பக்கிய பத்தி பேசும்போது பர்சனாலிட்டியே வந்து நிக்குது. சார் உங்களால ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். என்ன? அந்த மாலா இருக்காளே பயங்கர ஃப்ராடா இருக்கா சார். யாரு அவ? போனை இந்தான்றா அந்தான்றா, இங்க என்றா அங்க என்றா, கடைசியில போனை கடையில கொடுத்துருக்காளாம். போனை ஏன் கடையில கொடுக்கணும்? பட்டுக்கோட்டையில நீங்க பயங்கர ஃபேமஸ் ஆம்ல. விஐபி கிட்ட போன் வாங்கினா சர்வீஸ் பண்ணி தான் கொடுக்கணும்ங்கறா. ஏன் சர்வீஸ்ல நான் அப்படி கேள்விப்பட்டதே இல்லையே. இதே கேள்வியதான் சார் நானும் அவகிட்ட கேட்டேன். அதுக்கு அவ சொன்னா சொல்லு. அது கேட்டீங்கன்னா பயங்கர காமெடியா இருக்கும் சார். இப்போ மில்லுக்கு உளுந்து எடுத்துட்டு போறோம், அது அப்படியேவா குடுக்குறாங்க? உடைச்சு தானே குடுக்குறாங்க. அப்போ போனை உடைச்சிட்ட. நான் சொன்னது உளுந்த, நான் கேட்டது போனை. ஐயா ஏய் போன் எங்கடே? ஜி வார்த்தை தடிக்குது ஜி. இப்போ உன் உடம்பு தடிக்க போகுது ஜி. ஜி அத்து மீறீங்க ஜி. இப்போ மூஞ்சில 10 போட போறேன் ஜி. ஜி பப்ளிக்ல பாக்குறாங்க ஜி. நீ பண்ண வேலைக்கு பப்ளிக் பாக்கட்டும் ஜி. மோசமா இருக்கும் ஜி. என்ன நீ அடங்க மாட்டியா? போடி கடைய கட்டு. ஹாய். எவனுமே கைய காட்டல, நீ யாரு காட்ட? மேல கை வைக்காதீங்க ஜி, இது நம்ம ஏரியா. பச்சா அப்புறம் உங்க மேல கை வைப்பாங்க ஜி. எப்படி காமெடி ஜி, காமெடி. சேட்ட. எஸ் பாஸ் சாமி சாட்டை கொடுங்க. இந்தாங்க சாமி. யாரு ஜி? உங்க கிளாஸ்மேட்டா ஜி? அது போக போக தெரியும். அப்படியா? போன் கொடுத்தா கடையை காட்டு. இந்த கடையா? அது உரக்கடை ஜி. அந்த கடையா? அது மரக்கடை ஜி. ரைமிங் பிடிச்சிருக்கா ஜி? உனக்கு பிடிக்க போகுது ஜி. கடையை காட்டினா நாளைக்கு கொடுத்துறேன் ஜி. நாளைக்கு சீக்கிரம் கிளம்புங்க.
என்னாச்சு? ஏன் எல்லாம் வெளில நிக்கிறீங்க? என்ன மண்டி பூட்டி கிடக்கு? என்னாச்சு சித்தப்பா? சொல்லுங்க சித்தப்பா. அடிச்சு காலி பண்ணுடா. அடி அடி போட்டு அடிச்சானுங்கய்யா. டேய் என்னடா பண்ணீங்க? யாரா மணி முன்னுது? ஏய் நிப்பாட்றா. உங்க அண்ணன் கோர்ட் ஆர்டர் வாங்கி கலெக்டர் கமிஷனர் டவாலின்னு யாரால் பண்ணி சீல் வச்சு போனா. ஆனா நான் தனியால வந்து உங்க மண்டியை போட்டிட்டு போறேன். அவன் பெரிய மயிராந்த வந்து சாவி வாங்கி போக. ஏய் உங்க அண்ணனை பத்தி ஏதாவது தப்பா பேசு. நம்ம ஊர்ல நம்ம பெரிய ஆள்லாம் அவன் ஊர்ல அவன் பெரிய ஆளு. நீ சும்மா இருக்க மாட்டியாடா கருணா? யார் கலையரசியா வர்றது? வாமா கலையரசி, வாங்க மாப்பிள்ள உட்காருங்க. டேய் கருணா, இதாண்டா உங்க அத்தை கலையரசி. இவன் அண்ணன் மகன் மூத்தவன் கருணாகரன். சொந்தத்தை எல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியிருக்கு. உட்காருங்க அத்தை. பரவாயில்லப்பா. டேய் போய் ஏதாவது காப்பி தண்ணி வேண்டாம் போ. சரிண்ணே. பரவாயில்லப்பா, இருக்கட்டும். நானே வர அவசரத்துல எதுவும் வாங்காம வந்துட்டேன். பரவாயில்ல அத்தை, நீங்களாம் வந்தீங்கல்ல அதுவே எனக்கு போதும். என்னப்பா ஆச்சு? இறால் பண்ணையில் ஒரு அடித்தடி தகராறு அடிச்சு. ஏன்ப்பா இந்த வம்பு தும்புக்கெல்லாம் போறீங்க? அண்ணன் வரல? நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்ச உடனே மாமா இப்பதான் கிளம்பி போறாங்க. இன்னும் எத்தனை வருஷம் தான் என் அண்ணன் என் மேல கோவமா இருக்குமோ? எப்பதான் நல்ல காலம் வருமோ? வருமா? வரும், கவலைப்படாதமா. எங்க மாமா, கலையரசி தான் சொந்தம் வேணும்னு நடிச்சுக்கிட்டு இருக்கா. இவ்வளோ ஏன் நம்ம கருணா கல்யாணத்துக்கு இவங்க அண்ணன் ஊரு பூரா பத்திரிக்கை கொடுத்தாரு. நமக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லில்ல. நீங்களும் தான் மச்சான் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கலன்னு எல்லாருக்கும் வருத்தம். நாங்க கொடுக்கலான்னு தான் இருந்தோம். நீ என்னம்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்க? நீ பத்திரிக்கை கொடுக்கலேங்கிற, அவன் கல்யாணத்துக்கே கூப்பிடலைங்கிறான். இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா இப்படி உன் பெரிய பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குற, அவன் தம்பிக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கான். 2 பேரும் பேசி முடிச்சு கல்யாணத்தை நிச்சயம் பண்ணி பத்திரிக்கை அடிச்சு ஊருக்கே கொடுங்க. என்ன மாப்பிள்ளை நான் சொல்றது? அழாதம்மா மாப்பிள்ளை ராஜாங்கம். ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயம் பண்ணி பத்திரிக்கை அடிச்சு ஊரெல்லாம் ஒன்னா கூட்டி கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடுவான். சரிதானமா? நீங்க தான் சித்தப்பா இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணும். நிச்சயமாமா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்ன மாப்பிள்ள சந்தோஷம் தானே? சரி மாமா, கிளம்புறேன். உடம்பு பாத்துக்கப்பா. டேய் கருணா, உங்களை அனுப்பிச்சிட்டு வரேன். வாங்க மாமா. சரி கிளம்புறேன். வாங்க 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 வாங்க. அத்தாமல கை வச்சது எவன்னு விசாரிங்க. அவனை செதில் செதிரம் வெட்டாம விடக்கூடாது. ஏய் என்ன பேக்கு போன கேக்குறாங்கன்னு முட்டை முடிச்சலாம் கட்டிட்டு ஊரை விட்டே கிளம்பிட்டியா? இப்பதான் சார் கடையவே திறந்தான். இந்தாங்க சார் உங்க போன். சரி இது என்ன பேக்கு? டூருக்கு போறதுக்கு எடுத்துட்டு வந்த பேக் சார். டூருக்கா? ஆமா சார், எங்க காலேஜ்ல எல்லாரும் டூருக்கு போறாங்க. அப்படியா? ஆமா. சரி வா, நான் காலேஜ்ல ட்ராப் பண்றேன். எப்படி சார் போறது? டூருக்கு போற பணத்தை புடுங்கிதான் உங்க போனை சர்வீஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அப்போ வீட்டுல டூருக்கு போலன்னு கேட்டா என்ன சொல்லுவ? உங்களுக்கு என்ன சார், போன் வந்தது இல்ல, கிளம்புங்க. வீட்டுல கேட்டா என்ன சொல்லுவ? நான் ஏதோ ஒன்று சொல்லிக்கிறேன், உங்களுக்கு என்ன சார்? வீட்டுல கேட்டா என்ன சொல்லுவ? அதுக்கு தான் சார் காலையில அவசர அவசரமா கிளம்பி வந்தேன். இவ்வளவு சீக்கிரம் போயும் பஸ் போயிடுச்சு, டூருக்கு போக முடியல. நான் அழுதுகிட்டே போய் படுத்துருவேன் சார். வீட்டுல எல்லாரும் நம்பிடுவாங்க சார். சரி வண்டியில ஏறு. வண்டியில ஏறு போலாம். எங்க சார்? சொன்ன கேளு வா. சார் இந்த டூருக்கு போயிட்டு வா. பணம் இல்லாம டூருக்கு போக முடியாதுங்க. அதெல்லாம் போலாம் போ. நான் தான் கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிட்டேன்ல, எப்படி போறது? பேக்ல பணம் வச்சிருக்கேன், போயிட்டு வா.
வாங்குறதுக்கு அத்தனை நாள் உன் பின்னாடி சுத்தினேன்.